கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மர்ம மரண விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்டு வரும் சென்னை உயர்நீதிமன்றம் அரசு தரப்பிலும் பெற்றோர் தரப்பிலும் கடுமையான கேள்விகளை தொடுத்து வருகிறது. மேலும் மாணவியின் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் காவல்துறை நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மாணவி மரணம் தொடர்பாக இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் நாளை காலை 11 மணிக்குள் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பெற்றோர் தரப்பில் அதற்கு என்ன சொல்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்து இன்று 12 மணிக்கு தந்தை பதிலளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி இருக்கிறார். மேலும் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நீதிபதி ஒவ்வொரு முறையும் ஏன் இந்த விவகாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள், மாணவியின் உடலை வைத்து பந்தயம் கட்டாதீர்கள் எனவும் நீதிபதி காட்டமாக தெரிவித்தார். உயர்நீதிமன்ற தீர்ப்பில் நம்பிக்கை உள்ளதா இல்லையா என்றும் பெற்றோரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாணவியின் உடலுக்கு மறுபிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதில் அந்த அறிக்கை குறித்து நீதிபதி விசாரித்த போது நேரில் ஆஜரான ஓய்வு பெற்ற தடயவியல் நிபுணர் சாந்தகுமார் புதிய மறுபிரேத பரிசோதனையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும் மாணவிக்கு அதே காயங்கள்தான் உள்ளன என்றும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பதிலளித்த நீதிபதி மாணவியின் உடல் தொடர்ந்து 10 நாட்களாக கிடங்கில் வைக்கப்பட்டது குறித்து வேதனை தெரிவித்ததுடன் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கைகள் குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை விசாரணை மேற்கொண்டு 1 மாத காலத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் மாணவியின் மரணத்தில் பெற்றோருக்கே தெரியாமல் வேறு சிலர் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள் என்றும் வேதனை தெரிவித்த நீதிபதி நாளை காலை 11 மணிக்குள் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார். பெற்றோர் தரப்பில் அதற்கு பதில் அளிக்க வேண்டும் என்றும் 45 நிமிடங்களை அவர் வழங்கியிருக்கிறார்.